இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இன்று உங்களுடைய வேலைகள் அனைத்தையும் முடித்துவிட்டு உறங்கச் செல்வதற்கு முன்பாக இந்த குட் நைட் டாக் நிகழ்வுக்காக நீங்கள் காத்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இன்றும் ஒரு அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் மற்றவர்களுடன் இணைந்துதான் வாழ்கிறோம். அப்படி இணைந்து வாழ்கின்ற போது ஒருவரையொருவர் சகித்து கொண்டு வாழ வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. கருத்து வேறுபாடுகளையும் நடத்தை முரண்பாடுகளையும் இணக்கமாக எதிர்கொள்ளும் ஆற்றலே சகிப்புத்தன்மை. சகிப்புத்தன்மை இல்லாதவர்கள் இடைவிடாது எரிச்சலோடும் மகிழ்ச்சியின்றியும் இருப்பார்கள். நம்மிடமுள்ள எத்தனையோ விஷயங்களை மற்றவர்கள் பொறுத்து கொண்டு வாழ்கிறார்கள் என்ற உண்மையை நாம் பல சமயங்களில் உணர்வதில்லை. நம் வேடிக்கையான வினோதமான செயல்கள், பேச்சுகள், பிறருக்கு எரிச்சலூட்டும் பல்வேறு நடவடிக்கைகளை நம்மோடு வாழ்பவர்கள் பொறுத்து கொண்டுதான் வாழ்கிறார்கள். அவர்களுக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நாமும் சகிப்புத்தன்மையோடு நடந்து கொள்வதே அறிவுடைமை. அதனால் நமக்கு இடையூறு செய்து நம்மை துன்பத்திற்கு உள்ளாக்குகிறவர்களோடு நட்புணர்வுடனும் புரிந்துணர்வுடனும் இருக்க நமக்கு உதவுவது சகிப்புத்தன்மையே. நமது இறுக்கத்தை தளர்த்தி இணக்கமான உறவுகளை ஏற்படுத்தி நம்மை அமைதிக்கு இட்டுச் செல்வதும் இந்த சகிப்புத்தன்மையே. சகித்து வாழ பழகினால் வாழ்க்கை இலகுவாக இருக்கும் என்பதை உணர்ந்தவர்களாய் வாழ்வோம். சகிப்புத்தன்மை என்பது மனித தன்மையின் விளைவு. நாம் நமது தவறுகளாலும் பலவீனங்களாலும் உருவாக்கப்படுகிறோம். ஒருவர் மற்றவருடைய அறிவீனத்தையும் முட்டாள்தனத்தையும் மாறி மாறி மன்னித்துக் கொள்கிறோம். இதுதான் இயற்கையின் முதல் விதி என்கிறார் அறிஞர் வால்டர். எனவே சகிப்புத்தன்மை என்பது பயிற்சியினாலும் முதிர்ச்சியினாலும் விளைவது எனலாம். அது மட்டுமல்ல, சகிப்புத்தன்மையில் நாம் வளருகின்ற போது நம்மால் ஏற்படும் தவறுகளை ஏற்றுக்கொள்ளவும் அதே தவறுகளை மற்றவர்கள் செய்யும் போது மன்னிக்கவும் முடிகிறது. நமது துணிவு நாம் சிறுபான்மையினராக இருக்கும் போது வெளிப்படும். நமது சகிப்புத்தன்மையின் தன்மை நாம் பெரும்பான்மையினராக இருக்கும் போது தெரியும் என்கிறார் அறிஞர் ஒருவர். சகிப்புத்தன்மை என்பது நமது வாழ்விற்கு அவசியமான ஒன்று என்பதை உணர்ந்து நம்முடன் வாழும் சகோதர சகோதரிகளை சகித்து கொண்டு வளமான வாழ்க்கை வாழ்வோம். சகிப்புத்தன்மையை தீமையின் போது கடைபிடித்தால் அது குற்றமாகும் என்கிறார் தாமஸ் மேனன் என்கிற அறிஞர். நாம் வாழும் சமூகத்தில் அநீதியை, அக்கிரமங்களை காணும் போது நாம் சகிப்புத்தன்மையை கடைபிடிக்கின்றோம் என்றால் அது குற்றமாகும். மற்றவர்கள் தவறுகின்ற போது சகித்து கொள்ளலாம். ஆனால் தவறிழைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்படுகிறவர்களை காணும் போது சகிப்புத்தன்மையை கடைபிடிப்பதை விட்டுவிட்டு நீதிக்கு குரல் கொடுக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்வோம். முதல் நிலையிலேயே சகிப்புத்தன்மையை கற்றிட ஆகா கான் கூறும் இடம் குடும்பம். ஏனெனில் குடும்பங்கள் தான் சகிப்புத்தன்மையையும் ஏற்றுக்கொள்ளுதலையும் கற்றுக்கொள்ள சிறந்த இடம் என்கிறார் அவர். நான் அதிகம் பேசுபவர்களிடமிருந்து அமைதியையும், பொறுமையற்றவர்களிடமிருந்து சகிப்புத்தன்மையையும், கருணையற்றவர்களிடமிருந்து கருணையையும் கற்றுக்கொண்டேன் என்கிறார் கலீல் ஜிப்ரான். குடும்பம் என்ற கட்டமைப்பிற்குள் வாழும் நாமும் சகிப்புத்தன்மையை கற்றுக்கொண்டு இயேசு விரும்புகின்ற நலமான வாழ்க்கையை வாழ நம்மை பக்குவப்படுத்துவோம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் மற்றவர்களை சகித்து கொண்டு வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். இன்று நீங்கள் மற்றவருக்கு பயன் தரக்கூடிய வார்த்தைகளை பேசினீர்களா? கெட்ட வார்த்தை எதுவும் உங்கள் வாய் நின்று வரக்கூடாது. கேட்போர் பயனடையும்படி தேவைக்கு ஏற்றவாறு அருள் வளர்ச்சிக்கேற்ற நல்ல வார்த்தைகளையே பேசுங்கள். இன்று நீங்கள் தூய ஆவியாரை பழித்துரைத்தீர்களா? கடவுளின் தூய ஆவியாருக்கு துயரம் வருவிக்காதீர்கள். மீட்பு நாளை முன்னிட்டு உங்கள் மீது பொறிக்கப்பட்ட முத்திரையாக அவர் இருக்கிறார். இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சமயங்களில் இறைவனுக்கு எதிராகவும் செயல்பட்டு பாவத்தில் விழுந்திருப்போம். அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை செபித்ததன் வழியாக இறைவன் நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம் ஒவ்வொருவரையும் அவருடைய சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்வார் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா எமக்கு துணை புரிய வாரும். இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. மண்ணுலகோரின் மீட்பராம் இயேசுவே, தன்னொளி வீசும் தந்தையின் மொழியே, கண்ணுக்கு எட்டா ஒளியின் மொழியே, அன்னும் அடியார்க்கு அருளும் மரணே, எல்லையில்லா வல்லமையுள்ளவா, உடலே நல்ல தொழிலால் களைப்பையாற்றுக. ரத்தம் நீட்ட மக்கள் தீய வழிக்கு திரும்பி விடாமல் ஆயர் நீரை அன்புடன் காத்த தீயவன் அரசை தொலைத்தளித்தீரே, வியத்து களைத்த எமக்கு தயவாய் துயிலுற நேரம் தந்தே, தளர்ந்த உடலிடம் பெறவே உறங்கினோம், உளமோ மயக்கம் தவித்துமை உணர்க. இறப்பை வென்று உயிர்த்த இயேசுவே, சிறப்பார் மாட்சி பிறப்பில்லா தந்தையும் ஆவியாரும் நிறைப்புகள் இடையறவுடன் பெருக.
சினமுறாதவர், பேரன்பு கொண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவரே, எனக்கு செவி சாய்த்து பதிலளியும். ஏனெனில் நான் எளியவனும் வறியவனும் ஆவேன். என் உயிரை காத்தருளும். ஏனெனில் உம்மீது நான் பற்றுடையவன். உம்மடியானை காத்தருளும். நீரே என் கடவுள், உம்மீது நான் நம்பிக்கை கொண்டுள்ளேன். என் தலைவரே, என் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் நாள் முழுவதும் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். உம்மடியானின் மனதை மகிழச் செய்யும். என் தலைவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். ஏனெனில் என் தலைவரே, நீர் நல்லவர், மன்னிப்பவர். உம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் பேரன்பு காட்டுபவர். ஆண்டவரே, என் வேண்டுதலுக்கு செவிகொடும். உம்முதவியை நாடும் என் கூக்குரலை கேட்டருளும். என் துன்ப நாளில் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். நீரும் எனக்கு பதிலளிப்பீர். என் தலைவரே, தெய்வங்களுள் உமக்கு நிகரானவர் எவருமில்லர். செயல்களுக்கு ஒப்பானவை எவையும் இல்லை. என் தலைவரே, நீர் படைத்த மக்களினத்தார் அனைவரும் திருமுன் வந்து உம்மை பணிவர். உமது பெயருக்கு மாட்சி அளிப்பர். ஏனெனில் நீர் மாட்சி மிக்கவர், வியத்தகு செயல்கள் புரிபவர். நீர் ஒருவரே கடவுள். ஆண்டவரே, உமது உண்மைக்கேற்ப நான் நடக்குமாறு உமது வழியை எனக்கு கற்பித்தருளும். உமது பெயருக்கு அஞ்சுமாறு என் நெஞ்சை ஒருமுகப்படுத்தும். என் தலைவரே, என் கடவுளே, என் முழு இதயத்தோடு உம்மை புகழ்வேன். என்றென்றும் உமது பெயரை மாட்சிப்படுத்துவேன். ஏனெனில் நீர் என் மீது காட்டிய அன்பு மிக பெரிது. ஆழமிகு பாதாளத்தினின்று என் உயிரை விடுவித்தீர். இறைவா, செருக்குற்றோர் எனக்கெதிராய் எழுந்துள்ளனர். கொடியோர் கூட்டம் என் உயிரை பறிக்க பார்க்கின்றது. அவர்களுக்கு உம்மை பற்றிய நினைவே இல்லை. என் தலைவரே, நீரோ இரக்கமிகு இறைவன், அருள் மிகுந்தவர், விரைவில் சினமுறாதவர், பேரன்பும் சொல்லுறுதியும் பெரிதும் கொண்டவர். என்னை கண்ணோக்கி என் மீது இரங்கும். உம் அடியானுக்கு உம் ஆற்றலை தாரும். உம் அடியாளின் மகனை காப்பாற்றும். உன் நன்மைத்தனத்தின் அடையாளம் ஒன்றை எனக்கு காட்டியருளும். அதை கண்டு என் எதிரிகள் நாணுவார்கள்.
ஏனெனில் ஆண்டவராகிய நீர்தாமே எனக்கு துணை செய்து ஆறுதல் அளித்துள்ளே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. என் தலைவராகிய கடவுளே, நீர் விரைவில் சினமுறாதவர், பேரன்பு கொண்டவர். என் தலைவராகிய கடவுளே, நீர் விரைவில் சினமுறாதவர், பேரன்பு கொண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய நற்செய்தி வாசகத்திற்கு செவிமடுப்போம். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7 இறைவார்த்தைகள் 51 முதல் அதிகாரம் 8 இறைவார்த்தை 1 முடிய. பதிலுரை பாடல். திருப்பாடல் 31 இறைவார்த்தைகள் 2 முதல் 3, 5 முதல் 7, 16 மற்றும் 20 முடிய. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6 இறைவார்த்தைகள் 30 முதல் 35 முடிய. அக்காலத்தில் மக்கள் இயேசுவிடம், நாங்கள் கண்டு உம்மை நம்பும் வகையில் நீர் என்ன அரும் அடையாளம் காட்டுகிறீர்? அதற்காக என்ன செய்கிறீர்? எங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்டனரே, அவர்கள் உண்பதற்கு வானிலிருந்து உணவு அருளினார் என்று எழுதப்பட்டுள்ளது அன்றோ என்றார்கள். இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன், வானிலிருந்து உங்களுக்கு உணவு அருளியவர் மோசே அல்லர். வானிலிருந்து உங்களுக்கு உண்மையான உணவு அருள்பவர் என் தந்தையே. கடவுள் தரும் உணவு வானிலிருந்து இறங்கி வந்து உலகுக்கு வாழ்வளிக்கிறது என்றார். அவர்கள், ஐயா, இவ்வுணவை எங்களுக்கு எப்போதும் தாரும் என்று கேட்டுக்கொண்டார்கள். இயேசு அவர்களிடம், வாழ்வு தரும் உணவு நானே. என்னிடம் வருபவருக்கு பசியே இராது. என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றவும் இயேசுவின் கட்டளைகளை கடைபிடித்து வாழவும் நாம் அழைக்கப்படுகிறோம். என்றும் நம் அன்பர் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும்போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவரே, உமது சொற்படி உம்மடியான் என்னை
இப்போது அமைதியுடன் போகச் செய்கின்றேன். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் மொழி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ரவேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும்போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து ஜெபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம். ஏப்ரல் 21. புனித ஆன்செலம். இத்தாலி நாட்டிலுள்ள பியட்மோன்ட் என்ற இடத்தில் வாழ்ந்த வசதிமிக்க குடும்பத்தில் கிபி 1033ஆம் ஆண்டு பிறந்தார் ஆன்செலம். கல்வியில் சிறந்து விளங்கிய இவர் தன்னை குருவாக இறைவனுக்கு அர்ப்பணிக்க விரும்ப தன் தந்தையின் விருப்பத்தின்படி மேற்படிப்பினை படித்தார். துறவற தாகம் தணியாத ஆன்செலம் வீட்டை விட்டு வெளியேறி கிபி 1056ஆம் ஆண்டு ஆசீர்வாதப்பர் துறவற மடத்தில் சேர்ந்து கிபி 1060ஆம் ஆண்டு குருவாக அருட்பொழிவு பெற்றார். இறை ஞானத்திலும் கல்வி அறிவிலும் சிறந்து விளங்கிய அருட்தந்தை ஆன்செலம் கிபி 1078ஆம் ஆண்டு ஆசீர்வாதப்பர் துறவற சபையின் தலைவராக பொறுப்பேற்று இறைப்பணிகளை திறம்படச் செய்தார். எழுத்தில் ஆர்வம் கொண்ட இவர் கிபி 1077ஆம் ஆண்டு கடவுளின் உடன் இருத்தலையும் அதற்கான அடையாளங்களையும் விளக்குகின்ற மோனோலாக்கியம் என்ற நூலினை எழுதினார். பண்டைய காலத்தின் பகுத்தறிவு புரிதலை விவிலியத்தோடு இணைத்துப் பார்த்து ஞானத்தினை வளர்த்துக் கொண்ட ஆன்செலம் கிபி 1092ஆம் ஆண்டு இங்கிலாந்திலுள்ள கான்டர்பரி மறைமாவட்டத்தின் பேராயராக திருப்பொழிவு பெற்றார். பிராஸ்லாக்கியம், கடவுள் ஏன் மனிதனானார் போன்ற நூல்களை எழுதி ஆண்டவர் இயேசுவின் அன்பிற்கு சான்று பகர்ந்த பேராயர் ஆன்செலம் கிபி 1109ஆம் ஆண்டு ஏப்ரல் 21ஆம் நாள் விண்ணகம் சென்றார். கடவுள் என்றும் வாழ்ந்து கொண்டிருப்பவர் என்று போதனை செய்து அக்காலத்தில் நிலவிய அடிமைத்தனங்களை அகற்றிய பேராயர் ஆன்செலம் கிபி 1492ஆம் ஆண்டு திருத்தந்தை 4ஆம் அலெக்சாண்டரால்
புனிதராக உயர்த்தப்பட கிபி 1720ஆம் ஆண்டு திருத்தந்தை 11ஆம் கிளெமெண்ட் இவரை திருச்சபையின் மறைவல்லுனராக உயர்த்தினார். புனித ஆன்சலம் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் எழுத்தாளர்களுக்காகவும் அவர்களது குடும்பங்களுக்காகவும் ஜெபிப்போம். புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்களது வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் ஜெபமாலை ஜெபித்து அன்னையின் அருளை நிறைவாக பெற்றுக்கொள்வோம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுள் எவ்வளவு அற்புதமாக இன்றைய தினத்தில் நம்மை வழிநடத்தி இருக்கிறார். பலவிதமான தீமைகளிலிருந்து நம்மளை பாதுகாத்திருக்கிறார். தனது அற்புதமான புனிதமான கரங்களால் நம்மை தொட்டு ஆசீர்வதித்திருக்கிறார். கடவுளுக்கு நாம் நன்றி சொல்வோம். இன்றைய தினத்தில் நமது தாய் நாட்டையும் நம்மையும் பாதுகாப்பதற்காக வெயிலென்றும் புயலென்றும் பனியென்றும் பாராமல் பணி செய்கின்ற நமது இராணுவ வீர சகோதர சகோதரர்களுக்கு ஆட்சேபிப்போம். எங்கள் அன்பை உருவான இயேசு ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே எங்களது தாய் நாட்டிற்காகவும் எங்களுக்காகவும் எங்கதோ கண்காணாத இடங்களிலெல்லாம் எங்களது தாய் நாட்டினுடைய எல்லை பகுதிகளிலே மழை, வெயில், புயல், பனி என்று பாராமல் இரவு பகலாக கண்ணயராது பணி செய்து கொண்டிருக்கின்ற எம் இராணுவத்தை சார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு ஆட்சேபிக்கிறோம். ஆண்டவரே, இவர்களை எல்லாம் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இவருடைய தியாகத்தை ஆசீர்வதியும். இவருடைய சேவைகளுக்காக, இவருடைய குழந்தைகளுக்காக, இவருடைய குடும்பங்களுக்காக நான் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, இதோ இவருடைய குடும்பங்களை எல்லாம் நீர் நிறைவாக ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த இராணுவ வீரர்களுக்கு தேவையான எல்லா விதமான தைரியத்தையும் நீர் மனவளத்தையும் கொடுத்துள்ளும். ஆண்டவரே, இவர்களை எல்லா விதமான ஆசீர்வாதங்களால் நீர் நிரப்ப வேண்டும் என்ற நேரத்தில் நாங்கள் கேட்கிறோம். எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே, உமது பிள்ளைகள் இவர்கள் மேல் என்றும் இரக்கமாயிருந்து இவர்களுக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா. இந்த ஜெபங்களெல்லாம் எங்கள் ஆண்டவராகி இயேசுவே உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்று வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அன்பிலும் அரவணைப்பிலும் நாம் நலமோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்திருப்போம். இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும். அன்னை மரியாவும் நமக்காக இறைவனிடம் பரிந்து பேசி நம்மை கரம் பிடித்து வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். மீட்பரின் மாண்புயரன்னையே, விண்ணகம் செல்ல திறந்த வாயிலே, தன் கடல் மீதோ